அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி ராமநவமி வருதுங்க. இந்த ராமநவமி அன்று கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய தாக்கம் கணிசமாக அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலும் எழுந்தாலும் குறிப்பாக இந்த 3 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பணமழை காத்திருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அந்த 3 ராசிக்காரர்கள் யார் அந்த 3 ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசியில் பல அற்புதமான கிரகங்களினுடைய சேர்க்கை நிகழுதுங்க. அதன் காரணமாக மீன ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், சனி மற்றும் ராகு உள்ளிட்ட 5 கிரகங்கள் ஒன்று சேர்க்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த 5 கிரகங்களினுடைய சேர்க்கையின் காரணமாக பஞ்சகிரக யோகம் உருவாகியிருக்கு. 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த யோகம் உருவாகியிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இதனால் குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட மழை காத்து கொண்டிருக்கிறது. கணிசமாக அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலேயும் மிகப்பெரிய அளவில் யோகங்கள் உண்டானாலும் குறிப்பிட்ட இந்த 3 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது ஏப்ரல் 6ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். ஏன்னா கிரக மாற்றம் அப்படிங்கிறது சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களை ஏற்படுத்தினாலும் சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தையும் ராஜ யோகத்தையும் பண மழையையும் அளிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் நடக்கக்கூடிய இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது ஏப்ரல் 6ஆம் தேதிக்கு பிறகு இந்த குறிப்பிட்ட இந்த 3 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தையும் ராஜ யோகத்தையும் உருவாக்குகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அந்த வகையில் நாம் முதல்ல பார்க்க போகிற ராசி அப்படின்னு பார்த்தோன்னா மகர ராசி அன்பர்கள். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது அனைத்து வேலைகள்லையுமே தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறதுங்க. வெற்றியோடு இணைந்து சாதகமான நிலைகளும் அனுகூலங்களும் உருவாகக்கூடிய வாய்ப்பு சற்று அதிகமாகவே தென்படுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில் அப்படி இல்லைன்னா வியாபாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. உங்களுடைய வியாபாரமோ தொழிலோ நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் காணும் அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமாக ரெட்டிப்பு லாபத்தை நீங்கள் அடைவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறதுங்க. அதே மாதிரி குடும்பத்தினரோடு நல்ல நேரத்தை செலவிடுவதற்கான சூழ்நிலைகள் தற்போது தங்களுக்கு அமையவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் அனைத்துமே வெற்றிகரமாக முடிவடைய ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தற்போதைய காலகட்டம் இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்ட கதவு தங்களுக்காக திறக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தொல்லை அப்படி இல்லைன்னா சிரமங்கள் கஷ்டங்கள் இதில் இருந்து நீங்கள் விடுபட ஆரம்பிச்சிடுவீங்க. தாமதமாகி கொண்டிருந்த பல விஷயங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வெற்றியை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி வணிக தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு இது ஒரு சுபமான லாபம் தரக்கூடிய ஒரு சாதகமான நிலையை உருவாக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் அரசு வேலை அரசு தொடர்பான தேர்வு எழுதுறீங்க இல்லை அரசு சம்பந்தமாக ஏதேனும் நீங்கள்
நீங்கள் லோனுக்கோ இல்லை கடனுக்கோ எதிர்பார்க்குறீங்க, சலுகைகள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அரசு தொடர்பான அனைத்து விஷயங்களும் தங்களுக்கு சாதகமாக அமைய வாய்ப்புகள் இருக்குது. மாணவர்களுக்கு இது ஒரு பொன்னான காலம் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி இளைஞர்களுக்கு வண்டி வாகன சேர்க்கை உருவாக்குவதோடு நீங்கள் எண்ணிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும், நல்ல சம்பளத்துடன் கூடிய நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் அதிகபட்சமாக தென்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பல்வேறு விதமான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் இந்த காலம் அமைய பெறப்போகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். உயர் அலுவலகர்கள் ஆதரவாக தங்களுக்கு செயல்பட ஆரம்பிச்சிடுவாங்க. உத்தியோகஸ்தர்கள் நல்ல பலன்களை நிச்சயம் எதிர்பார்க்கலாம். அவர்கள் விரும்பிய இடமாற்றம், ப்ரமோஷன், பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இந்த மாதிரியான பல சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கிறது. தங்களுடைய உயர் அதிகாரிகள் தங்களை பாராட்டுவதோடு சலுகைகளையும் பரிசு பொருட்களையும் தங்களுக்கு வழங்குவதற்கு வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கிறது. கணிசமாக வங்கி சேமிப்பு உயர ஆரம்பிச்சிடும். நாலாபுரத்தில் இருந்தும் பண வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இலக்குகளை எளிதாக அடையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறதுங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல பாராட்டுக்கள் கிடைக்கப்பெறுவீங்க. சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே தென்படுகிறது. அதே மாதிரி பலதரப்பட்ட இன்னல்களில் இருந்தும் துயரங்களில் இருந்தும் விடுபட்டு நல்ல முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. அதே மாதிரி வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தங்களுக்கு கிடைக்குங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். ரெட்டிப்பு லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். சுப நிகழ்வுகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அனைத்துமே விலகி உங்களுக்கு சாதகமாக வெற்றியாக நடைபெற வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகளை அனைத்தையுமே வெற்றிகரமாக முடிவடைய ஆரம்பிச்சிடுவீங்க. அதே மாதிரி அதிர்ஷ்டங்கள் தங்களுக்கு ஆதரவாக இந்த காலகட்டத்தில் செயல்படுவதோடு தங்களுக்கு நல்ல வாய்ப்புகளையும் நன்மைகளையும் பலவும் தங்களுக்கு வழங்கக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை தங்களுக்கு சிறப்பாக அமைய வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது. பொருளாதார வளம் சற்று அதிகரித்து காணப்படவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறதுங்க. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி கன்னி. கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குங்க. திருமணமாகாதவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கவும், திருமண வரன் சீக்கிரம் கைகூடவும், தங்கள் விரும்பிய உறவு இல்லை விரும்பிய வரன் தங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது. லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இந்த காலம் தங்களுக்கு சொல்லப்படுது. அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல தங்களுக்குரிய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், புகழ் இவை அனைத்துமே சற்று உயர்ந்து அதிகரித்து காணப்படுங்க. தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீண்ட நாள் கனவு நினைவாகும் அப்படின்னு சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. பரம்பரை சொத்துக்களால் நல்ல லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் தற்சமயம் தங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் உங்களுக்குரிய சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க. இந்த நேரத்தில் வாழ்க்கையில் பல்வேறு விதமான அதிர்ஷ்டங்களும் அனுகூலங்களும் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் தங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். கடின உழைப்பினுடைய முழு பலனையும் பெறுவீங்க. பொருளாதார சூழ்நிலையில் தொடர்ச்சியான வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு இருக்கப்பெறும். மிகவும் நன்மை பயக்கும் அனைத்து துறையிலையும் மகத்தான வெற்றியை பெற முடியும். நிதி ஆதாயம் அதிகரிக்கும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கடின உழைப்பின் பலனை அறுவடை செய்யக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறுகிறது. குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்த பதற்றம் நீங்கும். வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கப்பெறுவீங்க.
மிகவும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கப்பெறுவீங்க. மூத்த அதிகாரிகளிடமிருந்து முழு ஆதரவு கிடைக்கும். படிக்கும் மாணவர்கள் இலக்குகளை அடைவாங்க. தொழில் ரீதியாக அதிக லாபத்தை நீங்கள் அடைவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. பொருளாதார சூழ்நிலையில் தொடர்ச்சியான வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கப்பெறுங்க. ஆற்றலும் நம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இக்காலம் தங்களுக்கு அமைய பெறும் அப்படின்னு சொல்லலாம்.